தீர்மானன்றது என்னென்னா 1ஆம் தேதி தான் எடுக்கணும். ஜனவரி 1 12 மணிக்கு வெடிகாலம் தீர்மானம் எடுத்தேன். அது என்ன எடுத்துன்னா ஆகி போய்க்குது. இன்னும் மாற்றம் வந்துட்டு தீர்மானம் எடுத்து அது நடைமுறையில் பண்ணிட்டோமா எல்லாத்தையும்? யோசிச்சு பாருங்க. எடுத்து தீர்மானம் வருஷம் தான் தீர்மானம் எடுக்கிறோம். எங்கே தீர்மானத்தை பண்ணி நடக்கிறோம்? தீர்மானத்தை போய் மொட்டை போட்டுன்னு வரோம் வேளாங்கண்ணில். தீர்மானம் நான் என்ன சொல்கிறேன்னா, உன் இதயத்தில் தீர்மானம் பண்ணாமல் நீ எந்த தீர்மானம் பண்ணாலுமே என்ன ஆகாது? சோதனையிலிருந்து விடுதலை ஆக முடியாது. பிரதர் சிஸ்டர், நீ சோதனையிலிருந்து உங்களுக்கு தப்புவிக்க வல்லவரான ஒரே ஒருத்தர் தான் உண்டு. உங்களால் சோதனை வெல்லணும்னா ஆண்டவருக்குள்ளே நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். ஏங்க உங்களுக்கு நெருப்பு சுடன்னு தெரியாதா? கத்தி கையை வெட்டுன்னு தெரியாதா? உங்களுக்கு உப்பு சாப்பிட்டா கரைக்குன்னு தெரியாதா? இதெல்லாம் உங்களுக்கு அறிவு இருக்குது இல்லை? அப்போ அது தப்புன்னு தெரியாமல் எப்படி நீங்கள் தப்பு செஞ்சுருப்பீங்க? தெரியாமல் பண்ணிட்டேன் யா. எப்படி தெரியாமல் பண்ணுவேன்? ஏங்க எப்படிங்க தெரியாமல் பண்ணுவீங்க? மீதி எல்லாத்துலையும் ஞானம் இருக்குது, மீதி எல்லாத்துலையும் அறிவாக நடந்துக்கிறீங்க, அறிவாக பேசுகிறீங்க, அப்படியே ஒத்திக்கலாமான்னு இருக்குது உங்களை. அந்த அளவுக்கு ஞானமாக நடந்து கொள்றீங்களே. ஆனால் கடவுளுடைய காரியங்களை, சபையுடைய காரியங்களை, ஊழியத்தின் காரியங்களை மாத்திரம் எப்படி தவறி போகும்? சோதனை இருக்க செய்யுது. குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் அழுகையும் புலம்பலும் துக்கமும் ஏன் நிறைஞ்சிருக்குது? தீர்மானம் எடுக்கணும். நான் பேசக்கூடாதா? நீங்கள் தான் பேசணும். ஒரு தீர்மானத்தை எடுத்துருங்க. அவர் என்ன பண்ணுவார்? உங்களை விடுவிப்பார். எத்தனை பேர் தீர்மானத்தோடு வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. தீர்மானம் ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில். சில பேர் தீர்மானம் எடுக்காதனால தான் நிறைய பிரச்சனை, கேஸ் ஆகுது, வாய்தா போயின்னு இருக்குது, தேவையில்லாத பிரச்சனைங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தீர்மானம், ஒரு முடிவு பண்ணுறோம், நம்ம சபையில் எதனா ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா தீர்மானம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு தீர்மானம் போட்டு எழுதி ஜெபம் பண்ணி, எதெல்லாம் ஜெபம் பண்ணி தீர்மானம் வச்சு எழுதி ஜெபம் பண்ணமோ கர்த்தருடைய கிருபையில் அதுக்கு மேலே கர்த்தர் நிறைய பண்ணிட்டுக்கிறாரு பாருங்கள். தீர்மானத்தெலாம் செய்கிறார், செய்யாமல் போயிட்டார். சோதனைகளை உங்களை விடுதலையாக்க அவர் வல்லவர். அதனால் உங்களுடைய சோதனையிலிருந்து உங்களை வெல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் முதலாவது தீர்மானம் பண்ணணும். யாரை போல்? தானியேலை போல். மறுபடியும் அந்த 8வது வசனத்தை வாசித்தா உங்களுக்கு புரியும். வாசிப்போம். பாருங்க, ராஜாவினுடைய போஜனத்திலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். நம்மளை தீட்டுப்படுத்துகிற காரியம் எது கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நம்மளை விலக்குதுன்னு தெரியாது உங்களுக்கு? எந்த காரியம் கர்த்தருக்குரிய காரியங்களை என்னை தீட்டுப்படுத்தும் என்று நினைக்கிறனோ அந்த காரியத்தை விட்டு விலகுவது தான் தீர்மானம். ராஜபோஜனத்தையும் திராட்சரசத்தையும் என் ஆண்டவருக்கு விரோதமாக நான் தொடமாட்டேன்றது தானியேலுடைய தீர்மானம். அன்னைக்கு அப்படி அவர் தீர்மானம் எடுத்தார் பாருங்க. அந்த ராஜாவே தானியேலுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். இனிமேல் தானியேலுடைய தேவனை தான் வணங்கணும்னு ஒரு சட்டமே வந்தது பாருங்க. நீங்கள் அப்படி ஒரு தீர்மானத்தோடு வாழ்ந்தீங்கன்னா உங்களை இந்த உலகத்துக்கு கர்த்தர் அறிமுகப்படுத்துவார். அல்லேலூயா. 2வது, உங்களால் சோதனைகளை வெல்ல முடியும் என்பதற்கு நம்ம நல்லா ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நீங்கள் சோதனைக்குட்படுத்தாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஆவி உற்சாகமாக இருக்கும், ஆனால் மாம்சம் என்ன பண்ணாது? இடம் கொடுங்க. எனக்கு நயா வரக்கூடாதுன்னு ஆசை சொல்லுவாங்க. கேட்டிங்கன்னா, என்ன சிஸ்டர் நைட்டு ப்ரேயர் வைக்கிறோம் வரமாட்டீங்களே அப்படின்னா, ஐயா எனக்கு என்ன வரக்கூடாதுன்னு ஆசை, அவ்வளோ வேலை செஞ்சுட்டு வரேன், மாம்சம் பலவீனமாக இருக்குது, எனக்கு ஆவியில் ஒன்றா இருக்குது, வரணும் உற்சாகமாக தாங்க இருக்குது, நைட் ப்ரேயருக்கு வரணும் எனக்கு உற்சாகமாக இருக்கிறேன், ஆனால் மாம்சம் என்ன பண்ண மாட்டுது? இடம் கொடுக்க மாட்டுது. ஆண்டவர் சொல்கிறாரு, சோதனைக்கு உட்படுத்தக்கூடாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனை வெல்லன்னு என்ன பண்ண தம்பி? எப்படி ஜெபம் பண்ணோம்? ஜெபம் எல்லாரும் பண்ணுறாங்க, எப்படி ஜெபம் பண்ணுங்க? விழித்திருந்து ஃபோன் நோண்டணும்.
விழித்திருந்து புது படம் ஹெச்டி பிரிண்டில் டவுன்லோட் பண்ணி பார்த்துன்னு ஹெட்ஃபோன் போட்டுன்னு வாங்கிக்கோங்க. நல்லா வண்டு மாதிரிக்குதுங்க காதில். வாங்கி வண்டு மாதிரி வச்சுக்கின்னு ஹெச்டியில் டவுன்லோட் பண்ணிக்கின்னு நைட்டு பூரா தூங்காமல் பெட்ஷீட் போத்திக்கணும், இல்லை கதவு சாத்திக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்? ஹெச்டி பிரிண்டில் படம் பார்த்துட்டு இருங்க. விழித்திருந்து படம் பாருங்கள், சீக்கிரமாக நரகத்தின் வாசலில் நிற்பீர்கள். சோதனையில் சிக்குண்டு அடிபட்டு உதப்பட்டு நரகத்தின் வாசலுக்கு எத்தனைப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? சோதனைக்கு உட்படுத்தாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நைட்டில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுற அந்த அனுபவம்லாம் இப்போ நிறைய பேர் கிடையாது. நினைக்கும் போதெல்லாம், விழிப்பு வரும்போதெல்லாம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவோமே, நைட்டு தூக்கமே வராது. சில பேருக்குலாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போமே, அப்படியே ஜெபம் பண்ணினே தூங்கிட்டு இருப்போம். நிறைய நேரத்தில் பைபிள் படிச்சுக்கினே பைபிள் மேலே தலை வச்சு கூட தூங்கிட்டு இருப்போம். அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணின நாட்கள் உண்டு. இப்போ ஜெபமே பண்ண முடியாதபடிக்கு நம்மக்கிட்ட என்ன வந்திருக்குது? இந்த தொலைபேசி என்கிற பொல்லாத கருவிகள் நம்மிடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறது. தேவைக்கு பயன்படுத்தலாம், ஆனால் இது பயன்பாடு எப்படி தெரியுமா இருக்குது? ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க ஐயா. 2GB பத்த மாட்டுதுங்க ஐயா இன்றைக்கி நம்ம ஆளுங்களுக்கு. 2GB என்ன தெரியுமா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ஃபோன் வந்து கலர் ஃபோன் வந்து 10 MB போட்டு யூஸ் பண்ணியிருந்த ஆளுங்க 2GB பத்த மாட்டுது ஐயா. ஒரு 5GB இருக்கிற மாதிரி இருந்தால் கொடுங்க ஒரு நாளைக்கு. ஹெச்டி பிரிண்ட் ஆர்ட் பாஸ் என்ன சொல்கிறாங்க, அது பேர் ஆஸ்பாட்டு. இன்னொன்று என்னவோ சொல்கிறாங்க, அந்த படம் பார்க்கறதுக்கு என்னமோ சொல்கிறாங்க. என்ன ஸ்டாரு? ஹாட்ஸ்டார் இறக்கிடுங்க, ஹாட்ஸ்டார் இறக்குங்க. பிக் பாஸ் 9 வருதான், ராவும் பகலும் பார்த்துட்டுருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவாருங்க. கிறிஸ்துவங்க நம்பலாம். நீ யோகியமான கிறிஸ்துவனா இருந்தனா இந்த முறை நீ அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அப்படி சமூகத்திலேருந்து சொல்கிறேன், எந்த பாசனும் நம்மளுக்கு சோறு போட போது கிடையாது. ஒன்றுத்துக்கு உதவாமல் நைட்டு பகலும் தூங்கி எழுந்து சாப்பிட்டு அச்சுன்னு பூச்சினுக்குது பார்த்துனுக்குது. இது ஒரு வேலைங்களாங்க, என்ன தொழிலுங்க இது? இதுங்களுக்கு வேறு ஃபேனு டிவி என்னங்க இது? அநேகமாக இருக்குது. அவனுங்க அடிச்சுக்கிறது, அவனுங்க சாப்பிட்றது, அவனுங்க சாப்பாடு செய்யுது. வீட்டில் போய் நீ கற்றுக்கினா கூட ஒரு அர்த்தம் இருக்குது. உங்கள் வீடே தினமும் பிக் பாக்ஸாக தானே இருக்குது. ஆமாம், உண்மை தானேங்க. நம்ம வீடே பிக் பாக்ஸாக தான் இருக்குது. நீங்கள் போயிட்டு என்னத்துக்கு இதெல்லாம் இறக்கி இது எனக்கு நெட்டு போட்டு விடு. நெட்டு போகிறதுக்கு ஒரு ஆளை பிடிச்சி வச்சுக்குவாங்க. அவங்கக்கிட்ட 2 வார்த்தை அன்பாக பேசி கொஞ்சம் போட்டு விடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அவர் பார்த்த உடனே அதாம்மா போட்டு விட்டுறேன். அதோடு அவர் ஃபோன் பண்ணுவார் நெட்டு போட்டு விட்டு. என்னம்மா ஃபோன் நெட்டு போட்டு சொன்னால் போட்டு விட்ட பிறகு நீ திரும்ப ஃபோனே பண்ணலேன்னா தூங்கிட்டேன், நைட்டெல்லாம் பார்த்து வந்திருக்கோம். கட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அது ஏமாத்திர வஞ்சிக்கிற பிசாசுங்க பிரதர். இதுதான் போட்டு விடு பிரதர், இன்றைக்கி ஒரு 3GB போட்டு விடு. இன்னும் பிசாசுங்க அழகாக இருக்கும். முடி இப்படி வச்சுக்கின்னு அதில் ரோஜாப்பூ வச்சுன்னு வந்திருக்கோம். நீங்கள் நினைக்காதீங்க 2 பல்லு பெருசாக வச்சுக்கின்னு கொம்புங்களை வச்சுக்கின்னு வந்திருக்குன்னு. இல்லை அழகாக மாடர்ன் பிசாசுங்க, அருமையாக இருக்கும். ஏமாத்துகிற வஞ்சிக்கிற பிசாசுங்க. அதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுங்க. இது நம்மளை என்ன விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி விழிப்பு எதில் விழிப்பு இருக்குது பாருங்கள். சர்ச்சில் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னா நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள், பைபிள் திறந்தால் உங்களுக்கு தூக்கம் வர்றது இல்லையா? ஜெபம் பண்ண நினைக்கும் போது தூக்கம் வரலையா? அவ்வளோ நேரம் பிள்ளைங்க அட்டகாசம் ஆன்னு கத்தின்னு இருக்கோம். ஜபான்னு ஒன்று உறங்கின்னு இருக்கும். குழந்தைங்க பிசாசு என்ன மாதிரி இது மூல் பண்ணி வச்சுக்கிறான் பாருங்கள். அவ்வளோ நேரம் கத்தினுக்கும். புட்றா ஓடும், கடகடன்னு ஓடும், குடுக்குன்னு ஓடியாரும். உக்காருப்பா ஜெபம் பண்ணலான்னா அவன் உக்காந்த உடனே உறங்கிறதுக்கு ஆரம்பிக்கும். நம்மளுக்கே இவ்வளோ நேரம் ஓடின்னு இருந்தான். இப்போது ஜபம் கொஞ்சம் என்ன பாருங்க, அப்படியே கில்லி மாதிரி ஆகிடுவான். மறுபடியும் குடுக்கணும் ஓடும் ஓடியாருவான். இதெல்லாம் ஜபன்னும் போது இப்படி ஆகிடுது. இது உறங்குற கோழி மாதிரி. ஏன்னா கிறிஸ்துவம் இன்றைக்கி அந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது. விழித்திருந்து ஜெபம் பண்ணுறது கிடையாது. ஒரு விழிப்பு, வாழ்க்கையிலேயும் விழிப்பு கிடையாது, தூக்கத்துலேயும் விழிப்பு கிடையாது. நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்குற நேரத்தில் தூங்குறது கிடையாது, சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட்றது கிடையாது.
ஆண்டவர் சொல்லி சோதனைக்கு உட்படுத்தாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ண, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. மாம்சம் பலவீனமானதாக இருக்கலாம், ஆவி உற்சாகமாக இருக்குது இல்லைங்களா? நீங்கள் பலவீனத்திலே கூட முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. 2 நாள் 3 நாள் தாங்க, 1 வாரம் நீங்கள் பண்ணால் ப்ராக்டிஸ் ஆகிடுது இல்லை? சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கு ஒரு குட்டி ப்ரஷ் வாங்கி கொடுக்குறோம் பாருங்கள். அது வாயில் போகிற மாதிரி சின்ன ப்ரஷ் வாங்கி கொடுப்பாங்க அம்மா அப்பா. அந்த குட்டி ப்ரஷ்ஷில் கொஞ்சம் பேஸ்ட்டு போட்டு அது மொத்தத்தையும் போட்டுக்கோங்க. அது டேஸ்ட்டாக நக்கின்னு இருக்கும் பேஸ்ட்டுங்க. அதுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிட்டு என்ன பேஸ்ட்டு போட்டு வாயெல்லாம் பூசிக்கின்னு அது குழந்தைக்கு சின்ன வயசு பல்லு விலைக்கு தான்ப்பா சாப்பிட்ணும், இல்லைன்னா தலை சுத்தம், பூச்சி பல் வந்துடும் இப்படிலாம் சொல்லி குழந்தைங்க என்ன பண்ணுறோம், பல் விளக்குங்க, காலையில் பல் விளக்கணும் கற்றுத்தரோம். காலைல எழுந்து பைபிள் படிப்பா, நீ சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்தா காலைல படிக்க போகுது. ஜெபம் பண்ணப்பான்னா ஜெபம் பண்ண போகுது. அது ஒரு ப்ராக்டிஸ். அது ஒன்று, அதை நம்ம பண்ணாமல் விட்டுறோம் பாருங்கள். இப்போ வளர்ந்துட்ட பிறகு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட், ஐயா ஜெபம் பண்ண மாட்டேறான், பைபிள் படிக்க மாட்டேறான். நான் சின்ன வயசுல சொல்லி கொடுத்தியாம்மா? நம்ம 5 வருஷம் இருப்போம், அப்புறம் போயிடுவோம். எப்படி பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம சரிப்படுத்தணுன்றது, தம்பி தங்கச்சி இப்போ நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்க, நீங்கள் வாலிப பிள்ளைங்க, குழந்தைங்களுக்கு தான் அது. நீங்கள் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பலவீனம் தெரியும், உங்கள் கஷ்டம் தெரியும். ஆனால் ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு நேரத்தை வச்சுடுங்க. ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரம் வச்சுடுங்க. ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வந்துடுங்க. நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், இன்னைக்கு என் ஃபோன் வந்து நான் ஆல்டருக்கு கொண்டு வரதே கிடையாது. ஒரு தீர்மானம் பண்ணேன், ஆண்டவரே ஃபோன் ஆல்டருக்கு எத்தனை வரக்கூடாது ஆண்டவரே. எத்தனை வரதே கிடையாது 2 மாதமா. தேவையில்லை ஆண்டவரே, எதுக்கு இங்கே 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 கொண்டு வரணும் அப்படின்ட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். சர்ச்சுக்கு வரும்போது வீட்டில் வச்சுட்டு வரேன், என்ன வந்தாலும் பரவாயில்ல, பண்ணி பாருங்கள் பார்க்கலாம். மறக்கவே மாட்டோம். எதை வேணால் மறந்துடுவோம். வெளியே கிளம்போது கூட பேக்கெட் தொட்டு ஃபோனுக்கு தான் பார்த்து தான் போவாங்க. இப்படி ஒரு தோடு இப்படி ஒரு தோடு, இருக்குதுப்பா ஃபோனு. எங்கன்னா திடீர்னு எங்கன்னா போயிட்டு வர ஃபோன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அதிர்ச்சி, ஃபோன் எங்கே விட்டு தெரில, ஃபோன் அப்படியே அதிர்ச்சி ஆகிடுவோம். ஆட்டோடேக்கு வந்து என்னப்பாச்சு, ஏன்பா பதட்டமாகிற, ஐயோ ஃபோன் 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 ஃபோன். பதட்டப்படாதப்பா, நான் தான் எடுத்து வச்சுக்கிறேன், இந்தாப்பா. பயந்தே போட்டேன்யா, ஏன்னா அதில் நிறைய விஷயம் இருக்குது. என்னத்துக்கு எவ்வளோ பார்த்துட்டு உங்களுக்கு வேற எங்கெல்லாம் மாட்டிக்கிச்சுன்னா அது வேறு பிரச்சனை. ஐயோ, ஃபோன் தொலைக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, அதில் இருக்கிறத வேற யாருன்னா பார்த்து விட்டாங்க, நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு தான் பெரிய பயம் எல்லாருக்கும். சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு சொல்கிற, சோதனைக்கு நீங்கள் தான் காரணமாக இருக்கிறீங்க. உங்கள் சோதனை வெளியே வரணும்னா விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் விழித்திருந்து ஜெபம் பண்ண போகிறீங்க? அந்த குழந்தைங்க தாங்க, யார் பெற்ற பிள்ளைங்களோ எல்லாத்துக்கும் ஆமேன்னு சொல்லி உற்சாகப்படுத்தி இந்த குழந்தைங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். யாருக்காவது அந்த எண்ணங்குதா, ஒரு ஆமேன் அல்லையோ சொல்கிறது கூட கை உயர மாட்டுதுன்னா இப்போவே நீங்கள் விழிப்பா இல்லையே. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் விழித்திலிருந்து ரொம்ப அவசியங்க. தூக்கன்றது வந்து தூக்கத்தை விரும்பினா அவங்க நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, ரொம்ப நேரத்துக்கு எனக்கு தத்திரம் பூச்சிக்கும் அப்படின்வாங்க. எங்கள் பைபிள்லேருந்து தான் வருது. நீதிமொழிகள் சொல்கிறது, தூக்கத்தை விரும்பினால் தரித்திர நாவாயின் தூய தமிழ் இருக்குது. நம்ம ஆயா தூங்கினா இருக்காதா, மூதை பூச்சிக்கு போகுது, தூங்கினே இருக்காத தத்திரம் பூச்சிக்கு போகுது. பைபிள் சொல்லுது, தூக்கத்தை விரும்பினால் தரித்திர நாவாய், சாப்பாட்டுக்கு இறந்து திரிவாயின்னு சொல்லுது பைபிள். தூங்கினே இருக்கிறவங்க, நம்ம தூங்கினே இருந்தால் போதும், சோறு வந்துருமாங்க வீட்டுக்கு. வீட்டில் கூட ஆம்பளைங்க தூங்கினா அந்த பொம்பளைங்க தூங்கி அவங்களுக்கு கோவம் வரும். ஏமா ஏந்தீங்கன்னா வேலைக்கு போமா, எதாவது பண்ணுமா, எப்பா ஏந்தீங்கன்னா வெளியே போங்க, நடந்து போங்க, நீங்கள் வேலைக்கு போகலாம் கூட, சும்மா விளையாட போய் வளர்த்துட்டு வாங்க. இப்படியே பத்துக்கிட்டு இருந்தால் எப்படி வாழ்க்கையில் அப்படி கேட்குறாங்கல்ல. தூக்கத்தை விரும்புகிறோம் அப்படின்னா தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும். ஆனால் ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல, வேலை செய்கிற நேரத்தில் வேலை செய்யணும். நம்மளுக்கு எல்லாமே ஆப்போசிட் தான். தூங்குற நேரத்தில் சாப்பிட்றது, சாப்பிட்ற நேரத்தில் தூங்குறது, வேலைக்கு போகிற நேரத்தில் சாப்பிட்றது, சாப்பிட்ற நேரத்தில் தூங்குறது, இப்படியே தான் போயிட்டு இருக்கிறத தவிர எங்கேயுமே போகிறது கிடையாது. இப்படி இருக்கிறது வந்து உங்களை சோதனைக்குள்ளாக சிக்க வைக்குமே தவிர சோதனையிலிருந்து வெல்ல முடியாது. சோதனை வெல்லன்னா தம்பி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. பிசாசு அலர்னு ஓடுவான் நெம்லி இலையை விட்டு. அல்லேலூயா. தூங்கி நிற்குதுன்னா எல்லாம் இந்த ஊரில் இருக்கிற விசுவாசிங்கள்லாம் நல்லா தூங்குறாங்க, வெரி குட். நம்ம போய் கிரியை செய்கிறதுக்கு அற்புதமான இடம் நெமிலி தான். அதுவும் நெமிலி காலனி உள்ளே போனால் இந்த தோப்பு தெருவில் இருக்கிறவங்க விசுவாசிங்களாம் ரொம்ப நல்லா தூங்குறாங்க. பாஸ்டர் அழகாக அவர்கிட்ட சொல்கிறாங்க, அந்த பாஸ்டர் சேரும் தத்தி பாஸ்டர் அது எல்லாத்தையும் நம்பிக்கை அமைதியாக இருக்குது. நம்ம போய் கலையை விதிச்சுட்டு வரலன்னா அவன் விதிச்சுட்டு போயிடுவான். அடுத்து வெடிகாலம் ஃபோன் அடிக்கும், ஐயா
வாங்க ஐயா கொஞ்சம். என்னம்மா நைட்லேருந்து ஒன்றும் முடியல. பின்ன முடியாதா அவனுக்கு? முடியாமல் தானே இருக்கும். ஜபத்துக்கு வானா வர முடியல, ஆனால் இதுக்கு மட்டும் எப்படி? ஐயா வருவார், வரணும், வந்துட்டு ஆகணும். அது என்னுடைய, அதனால் நான் வருவேன். என்னுடைய பாரம் நான் ஆண்டுகிட்ட சொல்லிக்கிறேன். வந்துடுற ஆண்டவரை, போயிடுற ஆண்டவர், ஜோம் பண்ணுற ஆண்டவர். அப்பா அந்த பிள்ளைங்களெல்லாம் என்ன பிரச்சனை தெரில, பாவம் நைட்டெல்லாம் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. மனசில் முட்டாள், நேற்று வரலையேடா, அவன் வந்துட்டு போய்க்கிறான்டா பொல்லாதவன். சரி வந்து போய்க்கிறான், நீங்கள் ஏதாவது பொண்ணு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, பாவம் அந்த சரி என் பிள்ளைங்களாயிட்டாங்களே, விடுதலை கொடுக்குறாருல. விழித்திருந்து ஜோம் பண்ணுங்க, விழிப்பாருங்க. கிறிஸ்துவ குடும்பம் ஆக்டிவாக இருக்கணும், எல்லாத்துலேயும் ஆக்டிவாக இருப்போங்க. ஆனால் ப்ரேயரு, ஜபம், இந்த ஸ்பிரிச்சுவலான விஷயம் வரும்போது தான் குடும்பத்தில் பிரச்சனை வருதுங்க. கணவன் மனைவிக்கு கோவம் வருது, பிள்ளைங்களுக்கு கோவம், ஊய்ந்து பல்ல கடிக்குதுங்க, எல்லாம் ஒரு டைப்பாக மாறிடுறாங்க. ஜபான் போது எல்லா வீட்டில் ஒரு பெரிய கொலாப்ஸ் ஆகுது. அதனாலே ஜபம்னாவே பயமாகுது எல்லாருக்கும். ஜபம் பண்ணலாம் வாங்கப்பா, ஜபம் பண்ணலாம் வாங்கப்பான்னு கூப்பிட்றது ஒரு பிரச்சனை ஆயிடுது. அண்ணா நீ போய் பண்ணா அண்ணா, எல்லோரும் தானே ஒன்றா பண்ண சொல்லிக்கிறாரு, ஒன்றா பண்ணலாம். அவர் சொல்லுவார், அவரே பண்ணுறாரா இல்லையா தெரில. நீ வந்து என்ன அதெல்லாம் பண்ண முடியாது, போ நீ பண்ணு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் வரும்போது வருவேன்னா போட்டு கூப்பிட்டு வருவார். சிஸ்டர் நீ கவலைப்படாத, நீங்கள் உக்காந்துருங்க, நீங்கள் ஜோம் பண்ணுங்க, உங்கள் சோதனைகளை உங்களால் வெல்ல முடியும். ஆண்டவர் தான் உங்களுக்கு சொல்கிறாரு. மூணாவது ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க, ஒழுக்கத்தோடு கூட இருக்கும் பொழுது சோதனைகளை வெல்ல முடியும். திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினம் அவப்படும். ஒழுக்கம் தான் அந்த உலகத்தில் ரொம்ப முக்கியங்க. கிறிஸ்தவங்கன்னு பேரை வச்சுக்கிட்டு ஒழுக்கம் கெட்டத்தனமாக வாழ்ந்துட்டு இருந்தோன்னா எப்படி உங்களை கிறிஸ்துவங்கன்னு அங்கீகரிப்பாங்க? கிறிஸ்துவத்துக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது. கிறிஸ்துவன்றது என்ன தெரியுங்களா? ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நம்மளுக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்குது, நம்ம இதை தான் செய்யணுன்றது கர்த்தர் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு, அதன்படி வாழ்றது தான் ஒழுக்கம். இந்த பரிசுத்த வேதத்தினுடைய சட்ட திட்டத்தின்படி வாழ்வது தான் நம்மளுக்கு என்னது? ஆசீர்வாதம். இதுதான் சோதனையிலிருந்து நம்மளை விடுதலையாக்கும். ஆனால் ஒழுக்கம் இல்லாதபடிக்கு நம்முடைய நடக்கைகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சோதனைகள் வரும். அந்த சோதனை கடவுளை உருவாக்குனாரு, நீங்கள் தானே உருவாக்கிட்டீங்க. ஒழுக்கம் இல்லாத இடத்துல பிரச்சனை. ஒழுக்கம் நம்ம ஸ்கூல் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுன்னு தெரியுமா? சின்ன வயசுலேருந்து ஒழுக்கத்தை தான். எந்த ஸ்கூலில் படித்தா அது ஒழுக்கம், அந்த ஒழுக்கம் கெட்ட ஸ்கூல் ஆச்சே, இல்லை ஸ்கூல் பேரே மாறி போயிடுது. ஒரு பிள்ளைங்க ஏதோ ஒரு தப்பில் ஒரு குழந்தைங்க மாட்டிக்கிச்சுன்னா அந்த ஸ்கூல் பேரே ஸ்பாயில் ஆகிடும். ஒழுக்கம் கெட்ட ஸ்கூலுங்க, அந்த ஸ்கூலுக்கு சேர்க்காதீங்க. ஒழுக்கம் கெட்ட காலேஜுங்க, அந்த காலேஜில் சேர்க்காதீங்க, அங்கே எல்லாம் அப்படி இருப்பாங்கங்க சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ ஒழுக்கன்றது உயிரை விட மேலானது. அவன் சொல்லுவாங்கண்ணா, ஒரு நாள் வாழ்ந்தா கூட ஒழுக்கமாக வாழ்ந்து செத்து போயிடணும். ஆமாவா இல்லையா? ஒழுக்கம் கெட்டு வாழ்கிறது ஒரு வாழ்க்கையா? ஆண்டவர் அதை அங்கீகரிப்பாருன்னா அங்கீகரிக்கவே மாட்டார். அதுதான் 1 கொரிந்தியர் நம்ம வாசித்து பார்க்குற பாருங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 21 நம்ம வாசிச்சோம் பாருங்க. தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனாய் இருக்கிறேன். பவுல் சொல்றார், கிறிஸ்துவினுடைய பிரமாணத்துக்குள்ள அவர் இருக்கிறதுனால அவர் என்ன சொல்றாருன்னா ஆண்டவருக்கு ஏற்றபடி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறார். அவர் தெளிவாக சொல்கிறப்ப 27ஆம் வசனத்தில் சொல்லுவார், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்க இது. எல்லாம் சேர்ந்து ஒரு முறை எனக்காக படிங்க பார்க்கலாம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன், நான் தானே ஆகாதவனாய் போய் விடுகிறேன். மற்றவர்களுக்கு, யாம் பிள்ளைங்களுக்கு கிடையாது, கரெக்டா? உங்களுக்கு கிடையாது. நிறைய பேருக்கு நான் ஆகாதவனாய் போவதற்கு காரணமே இங்கே கொடுக்குற பிரசங்கங்கள் தான். நான் கொடுக்கல பிரசங்கத்தை யார் கொடுக்கறது? ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்கள் கோபித்து கொள்வதும் எதுவாக இருந்தாலும் அவரிடத்தில் தானே தவிர என்னிடத்துல கிடையாது.
மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுற நான் தான் ஆகாவதுனா போயிடுறேன். அதனால் என்ன பண்ணுறாரு, கர்த்தருக்கு கீழ்ப்பழிந்து தன்னுடைய சரீரத்தை எல்லா ஒழுக்கத்தோடு கூட ஒடுக்கி இருக்கிறார். இந்த உலகத்தில் ஆசை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. எல்லா மனுஷனுக்கும் ஆசை இருக்குது. பொன்னாசை, மண்ணாசை, பண ஆசை, இன்னும் என்னென்ன ஆசை, எல்லா ஆசையுமே எல்லாருக்குமே இருக்குதுங்க. ஆசை இல்லாதவங்க யாரும் இருக்கிறாங்களா? எல்லாருக்குமே ஆசை இருக்குது, எல்லாருக்குமே விருப்பம் இருக்குது. ஆனால் நான் விரும்புகிறதை செய்யாதபடிக்கு கடவுள் விரும்புகிறதை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன்றது தான் ஒழுக்கம். அல்லேலூயா. எனக்கு தோன்றபடியெல்லாம் நான் வாழணும், என் விருப்பத்துக்கு நான் இருப்பேன். என் வாழ்க்கையில் நீங்கள் தலையிடாதீங்க, என்னை பற்றி நீங்கள் விசாரிக்காதீங்க. என்னை பற்றி நீங்கள் யார், நீங்கள் என்ன கேட்கறதுக்கு நீங்கள் யாருன்ட்டான் ஒருத்தன். ஒரு தம்பிக்கு சொல்கிறேன், தம்பி இந்த மாதிரி இருக்குதப்பா, நீங்கள் யாருங்க என்னை பற்றி பேசுறதுக்கு? நீங்கள் இருப்பீங்க, போயிடுவீங்க, நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லுவீங்களா? சொல்ல வேண்டியது என் கடமை. கேட்டால் கேளு, கேட்க கட்டிப்போம், அவ்வளோதான். இல்லை, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது நம்ம தான் ஆகாதவனா போயிடுறோம். ஆனால் ஆண்டவர் பவுல் சொல்கிறாரு, என்னை ஒடுக்கி தாழ்த்தி எல்லா ஒழுக்கத்திலும். உங்களை எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க, படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல. ஏன்னா நம்ம மேலே ஒரு முத்திரை போடப்படும். என்ன முத்திரை போட்டுக்கிறாங்க? கிறிஸ்டியன் அப்படின்ற முத்திரை இருக்கிறதுனால மற்றவங்களெல்லாம் வாட்ச் பண்ண மாட்டாங்க. நீ உண்மையாகிறேன்னு பார்ப்பாங்க, நீ கெட்ட வார்த்தை பேசுறியான்னு பார்ப்பாங்க, நீ கோபப்படுறியான்னு பார்ப்பாங்க. வேற யார் கோபப்பட்டாலும் பிரச்சனை கிடையாது. நீ கோபப்பட்டா சர்ச்சுக்கு போகிற, நம்மளுக்கு சர்ச்சுனாவே கோபம் வந்துடும். அதை பற்றி மட்டும் எடுக்காது. சர்ச்சுக்கு போகிற பொண்ணு நீ போய் இந்த பாருங்க, என்னை பற்றி பேசுங்க. சர்ச்சுக்கு போகிற பார்த்து சர்ச்சுக்கு என்ன எப்போ பார்த்தாலும் சர்ச்சுக்கு போகிறேன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு தாங்க நான் சர்ச்சுக்கே போகிறதில்ல. நிறைய பேர் அதுக்கு தான் வரமாட்டாங்க கோயிலுக்கு. எப்போ பார்த்தாலும் சர்ச்சுக்கு போகிற ஆள் நீ இந்த மாதிரி பேசலாமா, சர்ச்சுக்கு போகிற ஆள் நீ இந்த மாதிரி பண்ணலாமா? ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் இல்லை, நம்மளை எல்லாம் வாட்ச் பண்ணினே இருக்கிறாங்க. எந்த விதத்தில் எந்த இடத்துல மிஸ்டேக் உங்கள் மேலே தப்பு வரும்னு காத்துட்ருக்குறாங்க. இந்த உலகம் வந்து நல்லது கண்டுபிடிக்காது, எதை கண்டுபிடிக்கும்? குறை கண்டுபிடிக்கும், கெட்டதை கண்டுபிடிக்கும். உங்கள் மேலே ஏதாவது ரிமார்க்கு தான் கண்டுபிடிச்சின்னு இருக்கும். உன் மேலே ஏதாவது தப்பு, ஏதாவது ஒழுக்கம் கெட்ட வேலை செய்வியான்னு காத்துட்ருக்குறான். எப்படி காக்குறான்னா, கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி அழிஞ்சுனுக்குறான். எப்போ மாட்டுவேன்னு காத்துட்ருக்குறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம எந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருக்கணும் பிரதர்? சர்ச்சுக்கு வர பிள்ளைங்க ஒழுக்கம் கெட்டு நடந்தால் எப்படி? ஊரில் இருக்கிறவங்க மாதிரியே ஆடிட்டு போயிட்டு இருந்தா, ஊரில் இருக்கிறவங்க மாதிரியே சிரிச்சுன்னு இருந்தா, ஊரில் இருக்கிறவங்க மாதிரியே பார்த்துன்னு இருந்தா, ஊரில் இருக்கிறவங்க மாதிரியே நடந்துன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒழுக்கம் இருக்குது? ஒழுக்கம் கெட்டவர்களாக நம்ம இருக்கிறோன்னா நம்ம மேலே போடப்பட்ட கிறிஸ்துவன்ற முத்திரை அந்த இடத்துல தேவனுடைய நாமம் வீணில் வழங்கப்படுறது. கிறிஸ்டினுங்க சர்ச்சுக்கு போகிறாங்கங்க, இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்களேங்க. கஷ்டம் இல்லை கேட்குற, நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆண்டவர் உள்ள கஷ்டப்படுவார். சர்ச்சுக்கு போகிற பொண்ணுங்க இது இப்படி பண்ணிச்சாங்க, சர்ச்சுக்கு போகிற பையங்க அவன் இப்படி பண்ணிட்டானுங்களேங்க, ஒழுக்க கட்ட வேலை பண்ணிட்டாங்களே. கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களாங்க? ஒழுக்கன்றது ரொம்ப முக்கியம். ஒழுக்கத்தோடு இருக்கும் பொழுது தான் நம்ம சோதனையை வெல்ல முடியும். நான் ஒழுக்கம் கெட்ட வேலை செஞ்சுட்டு, என்னப்பா எனக்கு இவ்வளோ சோதனை கொடுத்துட்டிங்களேப்பா, நானா கொடுத்த உனக்கு, நீ ஒழுக்கம் கெட்ட வேலை பண்ணிவிட்டு, நீ பண்ணது தவறு பண்ணிவிட்டு நான் உன்னை சோதிக்கிறேன்னா, நான் உன்னை கஷ்டப்படுத்துறேன்னா? பிலிப்பியர் 4:8 நம்ம வாசிப்போம். கடைசியாக சகோதரரே சகோதரிகளே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற, பிலிப்பியருக்கு எழுதும்போது அந்த நிருபத்தில் சொல்றாரு, நீங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்கன்னா என் சகோதரனே சகோதரியே, உண்மை உள்ளவைகளையும் கற்புள்ளவைகளையும் ஒழுக்கம் உள்ளவர்களையும் புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, கீர்த்தி எதுவோ, இதைகளே என்ன பண்ணுங்க, சிந்தித்துக் கொண்டிருக்குங்க. இதுதான் சிந்திக்கணும். எங்கேயாவது என்னால் ஆண்டவர் பேர் கெட்டு போயிடுமா, என்னால் சபை பேர் கெட்டு போயிடுமா அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராக இருந்தாலும் ரோட்டில் நின்று பேசாதீங்க. நம்ம சர்ச்சுக்கு வர அண்ணனாக இருக்கட்டும், நம்ம சர்ச்சுக்கு வர அக்காவாக இருக்கட்டும், யாரும் நீங்கள் வண்டியில் ஏற்றக்கூடாது. அவங்க அனுப்புகிறாங்க, அவங்க வீட்டிலேருந்து நம்ம கூட அனுப்புகிறாங்கன்றது வேற. நம்ம சர்ச்சுக்கு வர சிஸ்டர் உக்காருங்க சிஸ்டர்னு கூட்டின்னு போனீங்கன்னா நாளைக்கு என்ன ஆகும்? அது சிஸ்டருடைய பிரதர் பார்த்தாருன்னா பிரச்சனை. நம்ம சர்ச்சுக்கு வரவங்க தானே, நீ சகோதரன் எனக்கு, நீ சகோதரன் எனக்கு, எல்லாருமே அப்படி நினைக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல.
எல்லாருமே அப்படி பார்க்கன்ற அவசியம் கிடையாதுல்ல. சர்ச்சுக்கு வரவங்க தானே நாங்கள் ரோட்டில் பார்த்து இல்லை, நம்ம சர்ச்சுக்கு வரவங்க தானே, அதனால ரோட்டில் நின்று சிரிச்சுன்னுக்கலாம். நம்ம சர்ச்சுக்கு வரவங்க தானே, 2 பேர் நின்று போய் பானிபூரி சாப்பிட்லாம். பெரிய பிரச்சனை அது. ஒழுக்கமாக செய்யணும். எதுவாக இருந்தாலும் ஒழுக்கன்றது ரொம்ப முக்கியம். அதுவும் வாலிப பிள்ளைங்க, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் போகிறீங்கன்றது வேறு. பொது இடத்துல நம்ம நாகரிகமாக நடந்து கொள்ளணும். ஆமாவா இல்லைங்களா? பொது இடத்துல நாகரிகமாக நடந்து கொள்ளணும். ஒன்றும் பேசுன்ற அவசியம் இல்லை. என்ன தப்பாக நினச்சிக்குவாங்களா? தப்பாக நினைக்கிறேன். ஒரு விஷ் பண்ண சோத்திரம் பெறுதுன்னா சோத்திரம் சிஸ்டர்னா சோத்திரம் சிஸ்டர் சிரிச்சிட்டு அமைதியாக போய்டும். அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வரோம், அவங்க வீட்டுக்கு போகிறோன்னா பார்த்தீங்களா பார்த்தோம், அவ்வளோதான். ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நம்ம நின்று என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த சர்ச்சுக்கு போகிற பொண்ணு அங்கே நின்று பேசின்னு இருக்குதுங்க, இந்த சர்ச்சுக்கு போகிற பிரதர் அங்கே நின்று அந்த பொண்ணு கூட பேசின்னு இருக்கிறாருங்க, அவர் வண்டியில் ஏற்றின்னு போகிறாருங்க, இவரை காரில் ஏற்றின்னு போகிறாங்க சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? சின்ன சின்ன விஷயத்தில் கூட ரொம்ப ஞானமாக நடந்துக்கணும். நம்மளை தாக்கிறதுக்குன்னு வகை தேடி அலைவாங்கன்ட்டு என் வண்டியில் என் ஒய்ஃபை தவிர வேறு யாருமே ஏற்றதே கிடையாது. நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாங்க, லிஃப்ட்டு கேட்டாங்கன்னா கூட தம்பிங்க யாரும் லிஃப்ட்டு கேட்டால் ஏற்றின்னு வந்துடுவேன். பிரச்சனை வம்பு, ஃபாஸ்ட் யாரோ கூட்டின்னு போயிருந்தார் அந்த பக்கமாக அப்படின்வாங்க. என்னங்க இது அநியாயமாகிடும். ஆமாம் தானே, பிரச்சனை வம்பு. நம்மளே வம்பு என்ன பண்ணக்கூடாது, சோதனையில் நானே மாட்டிக்கூடாது. பாருங்கள், நான் காப்பாற்ற பண்ணேன்னா நான் யோகியமாக நடந்துக்கணும். அதனால் என்ன பண்ணுறதில்ல, வீணான அலுவல்களில் போய் கலந்துக்கிறது கிடையாது. தேவையில்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன். தேவையில்லாமல் போய் ஹவுஸ் விசிட்டிங் நான் அரட்டை அடிக்க மாட்டேன். நம்மளுக்கு அவசியமாக கர்த்தர் கொண்டு போகிறாருன்னா கொண்டு போகலாம், ஜெபம் பண்ணலாம். வண்டியில் ஏற்றுன்னு போகணுன்னு என்ன அவசியம் கிடையாது. யாருன்னு வாங்க உக்காருங்க கூட்டின்னு போய் விட்டு வரேன், நம்ம வேலை அது கிடையாது. 10 ரூபா கொடுக்குற சிஸ்டர் ஆட்டோவில் போயிடுங்க. கரெக்ட் தானேங்க? தான் ஒழுக்குங்க. நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சர்ச்சுக்கு வர சிஸ்டர் தானே, வா சிஸ்டர் உக்கார் சிஸ்டர், நீங்கள் கூட்டின்னு உங்களுக்கு என்னத்துக்கு அந்த வேலை? அவங்களே நந்து தான் போகிறாங்க, நந்து போனால் தான் நந்து போயின்னுக்குறாங்களே. அதனால் ஒழுக்கமான காரியங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். இது ரொம்ப கரெக்டு தானேங்க. அம்மாமாருக்கெல்லாம் புரியும். உங்களுக்கு புரியாத மாதிரியே என்னை பார்ப்பீங்க, ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும், அதுவும் எனக்கு தெரியும். அதனால் என் சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு ரோட்டில் போகும்போது ஃபோன் பேசின்னு போகாதீங்க. நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த ஃபோனு எப்போ போனாலும் ரோட்டில் ஃபோன் போயின்னு இருக்கோம் சொல்லுவாங்க. உங்ககிட்ட என்கிட்ட சொல்கிறாங்க, அது இப்படியே போதுங்க, இப்படி நோண்டின்னு போனுக்குது பிரதர் ரோட்லையே. அன்றைக்கி ஒருத்தன் இஷ்டம் இருக்கும், அது கோவப்படுது, என்ன கண்ணு தெரில, நீ ஃபோன் பார்த்து வந்துட்டு ஃபோன் நோண்டே போகுது ரோட்டில், என்னங்க இன்னும் அவ்வளோ அவசியமா? நான் உயிரை போயிட போகுது. போய் உக்காந்து எங்கே போகிறோமா உக்கார இடத்துல இல்லை வீட்டில் அங்கே பார்த்துட்டு வரணும். ரோட்டில் அப்படியே பார்த்துனே போகிறது, ரோட்டில் பேசினே போகிறது, எல்லோரும் ஊர் உலகமே பார்க்குது. இது ஒழுக்கம் கெட்ட வேலை என்னை பொறுத்த வரைக்கும். ஆமாவா இல்லைங்களா? ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஃபோன் பண்ணி நின்று பேசிட்டு போகிறது வேறு. ஓயாமல் தினமும் ஃபோன் நோண்டிக்கிட்டே ரோட்டில் நடக்கிறது, ஃபோன் பார்த்துக்கிட்டே வருது, ஃபோன் பேசிக்கிட்டே போகிறதுனா நீ கிறிஸ்தவனாக இருக்கிறபடியால், கிறிஸ்தவளாக இருக்கிறபடியால், நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால எல்லாருடைய கண்களும் உன் மீது நோக்கமாக இருக்குது. நீ எப்போ எந்த பிரச்சனையில் மாட்டுவ அப்போ உன் மேலே முத்திரை போடுறாங்க. அந்த பொண்ணு எப்போவுமே ஃபோன் பேசிகிட்டே போயிட்டுருக்குங்க. ஐயா கொஞ்சம் என்னன்னு விசாரிங்க. என்னத்தை நான் விசாரிக்கிறது? எது விசாரித்தாலும் ஒன்று மாத்திரை போட்டுக்குது, இது பிரச்சனை ஆகிடுது. இல்லை சாப்பிட மாட்டுது, இல்லை வீட்டில் ஒரே போராட்டமாக இருக்குது. ஒழுக்கன்றது அவசியமான, நீங்கள் கோவப்படுறது கூட அவசியமாக தான் இருக்கணுமே. எட்டதுக்கெல்லாம் எரிஞ்சு விழுந்துனுக்குறனா நீ ஏதோ சிக்கலில் இருக்கிறன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? ஏங்க ஒருத்தர் ரொம்ப கோவப்பட்டுன்னு எதுக்கெல்லாத்துலாம் கோவப்படுது, ஒரு பாப்பா ஒரு தம்பி சும்மாவே கோவப்படுறான்னு அர்த்தம் நினைக்கிறீங்க நீங்கள்? ஏங்க கோவம் வரப்போது? கோவம் அவனுக்குள்ளே கோவம் இருந்துனே இருக்குது. காரணம்னா வேறு என்னவோ அவனுக்குள்ளே டென்ஷன் இருக்குது. அதனால் தலைவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் கத்தினே இருப்போம். 2 ஒன்று தான். நம்மளுக்கு என்ன இருக்கும், அது கத்தி கழுவிட்டோம் கூட, அது என்னதை கத்துது, அது ஏன்னா கத்தினே தெரில. சர்ச்சுக்கு வர்றது ஒழுக்கம் கெட்ட வேலை இல்லை இது. ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள்.
உங்களை ரொம்ப வாட்ச் பண்ணுறாங்க. உங்கள் ட்ரெஸ் ரொம்ப நீட்டாக இருக்கணும் சிஸ்டர், தங்கச்சிமா உன் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கணும். நல்ல ட்ரெஸ்ஸு அம்மா அப்பா வாங்கி கொடுக்குறாங்களா, வாங்கிக்க. பேண்ட்டு போட்டுன்னு சுற்றாதீங்க. என்னடா அந்த பாஸ்டர் இது பேசுகிறாருன்னு என் சகோதரிங்க, என் குழந்தை எண்ணத்தில் பார்ப்பாங்கன்றது காரணம் அல்ல. நம்முடைய சரீரம், நம்முடைய இருதயம் தூய்மையாக இருக்குன்னு நம்மளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். வஸ்திரம் கூட மற்றவர்களுக்கு இடரெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. நான் சொல்ல, வேதம் சொல்லுது இல்லைங்களா? உங்களுடைய ஆடை கூட மற்றவங்களுக்கு இடரெல்லாம் இருக்கக்கூடாது. ஒழுக்கமுள்ள ட்ரெஸ்ஸு போடுங்க, ஒழுக்கமாக பேசுங்க, உங்களை நடக்கையில் ஒழுக்கமாக இருங்க, உங்கள் ஃபோனை ஒழுக்கமாக யூஸ் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கிறிஸ்டின் பையனுவான், ஆனால் பேசுறதெல்லாம் கேவலமாக பேசுவான், மரியாதைலாம் பேசுவான், சின்னவங்க பெரியவங்க இல்லாமல் பேசுவான். கிறிஸ்துவ பொண்ணுன்னு சொல்லும், ஆனால் சின்னவங்க பெரியவங்களாம் மரியாதை இல்லாமல் பேசுவான் அந்த பொண்ணு. ஆனால் கேட்டால் சர்ச்சு பைபிள் எடுத்துக்கின்னு போகுது, வாரத்தில் 4 நாள் போகுது சர்ச்சுக்கு. ஆனால் என்ன இல்லை, ஒழுக்கம் இல்லைன்ற பேர் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. இது வரைக்கும் உங்களை யாரும் சொல்லலை, இனிமேல் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. அதனால் இவைகளை நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் சோதனைகளிலிருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், வெல்ல முடியும். அல்லேலூயா. 3 காரியம் தான். 1 தீர்மானம், 2வது விழித்திருந்து ஜெபம் பண்ணணும், 3வது ஒழுக்கமாக இருக்கணும். உயிரை விட மேலாந்துங்க ஒழுக்கம். சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது என்னது ரொம்ப முக்கியம். உங்களுடைய மரியாதை இழந்து எந்த இடத்துல நீங்கள் நிற்காதீங்க. உங்களுக்கும் சுயமரியாதை இருக்கணும், நீங்களும் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். நம்ம ஒழுக்கமாக இருந்தால் தான் 4 பேர் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்மளை 4 பேர் மதிக்கணும். நம்ம வாழ்க்கை ஒழுக்கமாக இருக்கணும். உங்களை பார்த்து 4 பேர் சோத்திரமா ஐயா வணக்கம் ஐயான்னு சொல்கிறாங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஒழுக்கமாக இருக்கணும். அப்போ தான் ஏய் அந்த ஆள் பேச்சு ஒன்று செய்கிறது ஒன்று, ஒழுக்கம் கெட்ட ஆள், இங்கே தான் அப்படி பேசுவார், அங்கே போனால் அவர் வேறு மாதிரி இருப்பார் அப்படின்றது நம்மளை கனவீனப்படுத்திடும். அதனால் ஒழுக்கமான காரியங்களை செய்யும்படி நம்ம அழைக்கப்படுகிறோம். இப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் என்ன பண்ணுறார், நம்மளை உங்களை சோதனைகளிலிருந்து கர்த்தர் உங்களை உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் உங்களால் சோதனைகளை வெல்ல முடியும். உங்களால் சோதனைகளை வெல்ல முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? வெல்லறதுக்கு 3 தேவைப்படுது. 1 தீர்மானம், விழித்திருந்து ஜெபம் பண்ணோம், ஒழுக்கமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், சோதனையை வெல்ல முடியும். இல்லைன்னா சோதனையில் சிக்கி கொண்டு காலம்பூரம் கண்ணீரும் வேதனையும் வியாகுலம் தான். நீங்கள் சோதனையை வெல்லணும்னா தீர்மானம் பண்ணுங்கள். இன்றைக்கி தீர்மானம் பண்ணுங்கள், இப்போ தீர்மானம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ண ஆரம்பிங்க இன்றைக்கி இப்போது. அதே போல் ஒழுக்கமானவைகளை நீங்கள் சில டிசிஷன் எடுங்க. இனிமேல் இதை செய்யக்கூடாது, வெளி இடத்துல பொது இடத்துல நாகரிகமாக நடக்கணும். நான் போகும்போது நடக்கும்போது ஃபோன் எடுக்க மாட்டேன், பேக்கெட்லேயே இருக்கட்டும் பேக்கில் இருக்கட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. அர்ஜென்ட் அவசரம் யாருக்கிட்ட வண்டியில் எமர்ஜென்சி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட போகலாம், நம்ம சொந்த ரத்த சம்மந்தப்பட்டவங்களோட போகலாம். அது ஏன்னா உங்கள் நற்பமதிப்பை உங்கள் நற்பெயரை கெடுத்து விடும். பேசுகிறவனுக்கு அதாவது இந்த நாவுக்கு என்ன சொல்லுவாங்க, எலும்பில்லாத நாக்கு எதை வேணால் பேசும். நல்ல மனுஷனை குற்றப்படுத்தும், குற்றவாளி நல்லவன் சொல்லும். இந்த உலகம் அப்படிப்பட்டது, அவங்க பார்வை அப்படிப்பட்டது. உங்களை நான் சொல்லவே இல்லை, நீங்கள் அப்படிப்பட்டவர்களே கிடையாது. உலகம் அப்படிப்பட்டதாக இருக்கிறபடியால் நம்ம ஒழுக்கமாய் எல்லா விதத்திலும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதுதான் ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நம் யாவரும் எழுந்து நின்று ஈசி